நோய் வருமுன் காக்கும் தூய்மைப்பணி திட்டங்கள், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு திட்டம், அடிப்படை மக்களுக்கான சுகாதார வசதிகள், மருத்துவமனைகளில் இன்னும் சீராக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள். ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில மகா மோசம். இதுக்கெல்லாம் காரணம் கடந்த ஆட்சி தான். அது இல்ல. அப்புறம் நீர் தண்ணி போகாத காரணம் சாக்கடை வழி, பாதாள சாக்கடை திட்டத்தை நிறுத்தலாம். அடிப்படை மக்களுடைய பொது விஷயம். இதை கூட அக்கறை சரி, எப்ப பார்த்தாலும் அரசியல் பண்ணியிருந்தாங்க. அந்த அரசியலுக்கு ரங்கசாமி மீண்டும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆகவே அவர் அரசியல் அதிகமா பண்ண மாட்டார். இப்போ மக்களுக்கான அரசாங்க வேலை தான் செய்வார். அதற்கு ஒரு முதலமைச்சர் தேவைப்படுகிறது. அந்த முதலமைச்சர் தான் நிச்சயமாக ஏற்கனவே வேலை செய்த அப்படியான முதலமைச்சராக வேலை செய்த அரங்கசாமி அவர்கள் இருப்பார்கள் என்பது எங்களுடைய கணிப்பு. ஏற்கனவே கைவிடப்பட்ட அல்லது தொடராமல் நின்று போன திட்டங்கள், காமராஜ் மணிமண்டபம், அப்புறம் கல்வி திட்டங்கள், அடிப்படை கல்விக்கான ஆதார விஷயங்கள், இன்னும் அடிப்படை கல்வியிலிருந்து இன்னும் மேலே கொண்டு போவது, சென்டாக் கல்வி எல்லோரையும் மருத்துவர்களாக்குவது, எல்லோரையும் மருத்துவராகவும் உயர்கல்வி படித்தவர்களாகவும் இலவசமாக செஞ்சு, இலவசம் சொல்லக்கூடாது, கட்டணம் இல்லாமல். அரசாங்க கட்டணம் என்பது யாருடைய பணம்? மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கே திருப்பிச்சு கொடுக்கும் அந்த பாங்கு, அந்த பார்வை ஏற்கனவே அவரது ஆட்சி நடந்தது. அந்த பாங்கும் பார்வையும் இனி தொடரும். ஆனால் அது ஒரு சின்ன திருத்தம் நான் சொல்லிருக்கிறேன். அது அனைவா எப்படின்னா, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா என்னுடைய கணக்கு என்னன்னா, அந்த சென்டாக் எல்லாருக்கும் பாஸ் பண்ணி அந்த லெவலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் இலவச கட்டணம் இல்லாத அந்த கல்வி சூழல் இலவசமாக கிடைக்க அவர் செய்து கொண்டிருந்த அந்த திட்டம் எல்லாருக்கும் செஞ்சார். ஆனா இப்போது எல்லோருக்கும் செய்யக்கூடாது. அந்த அப்பர் கிளாஸ் பெரிய பணக்காரர்களுக்கு எல்லாம் அந்த சலுகை போகக்கூடாது. அதை கட் பண்ணணும். அப்படி பண்ணாக்கா கொஞ்சம் பிரமாதமா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம், ஏற்கனவே நாங்க நிறைய முறை பேசியிருக்கோம். மதுவிலக்கு திட்டத்தை பாண்டிச்சேரியில் அமல்படுத்த முடியும் என்பது சில புள்ளியல் மூலம் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் அதை உறுதி செய்திருக்கிறார்கள். இங்க வேலை செய்த நண்பர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் எல்லாம் அதற்கான அந்த ஆதாரம் இருக்கு இல்லையா, அது பேராசிரியர் ராம்தாஸ் உட்பட சில பேர் ரொம்ப அருமையான ஆதாரம் கொடுத்திருக்காங்க. மதுவிலக்கு இங்க கொண்டு வர முடியும், மது புதுச்சேரிக்கு தேவையில்லை என்ற ஒரு புதிய ஒரு கான்செப்ட், ஒரு குறிக்கோள், ஒரு குறியீடு கொடுத்திருக்கிறார்கள், நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதுபடி மதுவிலக்கு. ஏன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், விலை பார்த்தீங்கன்னா இப்ப இதை விட தமிழ்நாட்டுல விலை குறைச்ச மதுவெல்லாம் கிட்ட ரெண்டு ஒன்னா இருக்கு. இதுல என்ன பெரிய இது இருக்கு? இந்த மதுவை வைத்து கடத்துபவர்களுக்கு ஒரு காலத்துல ரொம்ப பணம், அப்படி கடத்தி கோடீஸ்வரர்கள் பல நூறு கோடி கோடீஸ்வரர்லாம் உருவாங்க. திடீர்னு உருவானாங்க. அதெல்லாம் இனிமேல் நடக்காது. அதெல்லாம் இனிமேல் நடத்த முடியாது. அந்த மதுவிலக்கு திட்டத்தை அவர் கொண்டு வருவார்கள் நம்புகிறேன். அப்படி கொண்டு வரும்போது எங்களை போன்ற அந்த ஏற்கனவே அது சம்பந்தமாக சொல்லிக் கொண்டிருக்கும் அவர் சில பேரும் சிரிப்பாங்க. அதெல்லாம் முடியாது சார், இதெல்லாம் முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையிலே பல தாய்மார்களுடைய, பெண்களுடைய வயிறு குளிரும், வாழ்க்கை வளர்ந்துடும், இளைஞர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். மதுவிலக்கை நீங்கள் செயல்படுத்துவது ரங்கசாமிக்கு சிறப்பாக இருக்கும். அதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் நாங்கள் கொடுப்போம். அதற்கான ஆதாரங்கள் ஒரு பொருளாதார குழு இருக்கிறது என்னுடைய நண்பர்களுக்கு, எங்களுடைய நண்பர்கள், அவர்களை வைத்து எங்களால் அதை செய்ய முடியும். அப்படி கொண்டு வந்தால் இந்தியாவுக்கே இந்த மாநிலமே சாதாரணமாக குடிக்கிற மாநிலம், மது மாநிலம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த முகத்தையே நாங்கள் மாற்றுவோம். அந்த முகத்தையே மாற்றி இல்லை சுயதொழிலும் அதுக்கு ஒரு உதாரணம் சுயதொழில், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் அதிகமாக கொண்டு வந்துட்டீங்கனால அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பார்ல மட்டும் இது பண்ணுவாங்க. அதனால ஒன்றும் பெரிய கெடுதல்லாம் வராது. அது ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க. இது ஐடி, குறிப்பாக ஐடி பண்ணுவாங்க.
அதுக்கெல்லாம் இங்க உள்ள சாராய கடைகள்லாம் தேவையில்லை. இங்க உள்ளவங்க எல்லாம் கைகளை தான் ஃப்ராட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வேணா அந்த சாராய கடை வரும். ஆகவே மதுவிலக்கை நீங்கள் அமுல்படுத்துவார்கள் என்று அதற்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்ப்போம். மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். அதன் மூலம் நஷ்டம் எதுவும் வராது. இத்தனை கோடி ரூபாய் வருமானம் வந்து போடுறாங்க. என்ன வருமானம் வந்தது? அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லாம அது இல்ல, அந்த தேவை, அந்த நிதி தேவையை இல்லாமல் நிச்சயமாக அரங்கசாமியால் மதுவிலக்கை கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தால் அவரே மாநிலத்தில் இன்னும் ஒரு 4 நூற்றாண்டுக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருப்பார். இன்னொரு 4 நூற்றாண்டுக்கு அவரே மாநிலத்தின் முதலமைச்சர். அதுக்கான இதெல்லாம் இருக்கும். முழு மாநில அந்தஸ்து, பாண்டிச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து, முழு மாநில அந்தஸ்தை அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் ஏற்கனவே முன்னிலைப்படுத்தி வேலைகளை செய்த அந்த குழுவில் இருந்து நானும் பங்கு வைக்கின்றேன். நானும் பேராசிரியர் ராமானுஜம், நான் தோழர் பாலன் ஆகிய 3 அந்த குழுவில் இருந்து மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினோம். திட்டமும் கொடுத்தோம். அந்த திட்டத்தின்படி மீண்டும் இப்ப நல்ல சூழல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த நிதி ஆதாரத்திற்கு, இந்த மதுவிலக்கு சொன்னேன் இல்லையா, அந்த நிதி ஆதாரத்திற்கு இந்த தனி மாநில அந்தஸ்து கிடைத்தால் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனைகளும் சரியாயிடும். இல்ல இன்னும் டீப்பா போய் யாராவது கேட்டா கூட நான் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கெல்லாம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தோழர் என்ஆர் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியை 4வது முறையாக மீண்டும் கொடுப்பார்கள். அவரால் அது முடியும். அவரால் முடியும். அதற்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் மோர் அன்காம்ப்ரமைஸ் பப்ளிக்காக, மக்களுக்காக பொதுமக்களுக்காக, கட்சிக்காரர்களும் கூட மற்ற யாருக்கிட்டையும் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் சரியான பார்வையோடு ரொம்ப நேர்மையாக, அந்த நேர்மையாக செய்யும்போது யாரும் தலையிடக்கூடாது. அப்படி செய்யாமல் இருப்பதற்கு அன்காம்ப்ரமைஸாக இந்த முறை, போன முறை அது கொஞ்சம் முடியாத போயிடுச்சு. ஆனா இந்த முறையை செய்வார்கள். திரும்பி புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு நல்ல ஒரு புனர்வாழ்வு கிடைத்தமாக இருக்கும். வீதியில் தான் அழகு, நீதி அழகில்லை என்று சொல்வார்கள். அந்த கருத்தை எல்லாம் மாற்றி பாழ்பட்டு போன இந்த வீதிகள் எல்லாம் மீண்டும் புனரமைக்கப்படும். வீதிகளும் செப்பரடிக்கப்படும். அதே போல மற்றவைகளிலும் இந்த மாநில அமைச்சரவை தோழர் அரங்கசாமி அவர்களுடைய தலைமையில மிகச் சிறப்பாக செயல்படும் என்பதிலே எங்களுக்கு கொஞ்சமும் அச்சமில்லை, சந்தேகமில்லை. அப்படி நடக்க வேண்டும் என விரும்புகிறோம். அப்படி நடக்க என்ஆர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஏராள நல்வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்களின் மூலம் இது என்கிட்ட மட்டும் இல்லை, மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரேஷன் கடையெல்லாம் திறக்கணும். ரேஷன் கடையெல்லாம் ஒரு அப்ரப்டா நிறைய திறந்தாகும். திரும்பி அதுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கும். ரேஷன் கடைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை. செயல்படுத்துவார்கள் என நம்புகிறோம். நன்றி. வணக்கம்.